ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் பீரியட் கேர் ஆர் வெல்னஸ் கூட சொல்லலாம். இதுல வந்து எப்பயுமே நம்ம வந்து பீரியட் வந்து அந்த ஃப்ரீடம் அதுக்குன்னு ஒரு கிட் வச்சிருக்காங்க. இர்ரெகுலர் பீரியடா இருக்கட்டும் ஆர் ப்ரீமென்ஸ்ட்ரல் வீக்ல உள்ள பெயின் இருக்கட்டும். இன்னொன்னு வந்துட்டு ஆஃப்டர் பீரியட்க்கு அப்புறம் அந்த பீரியட் டைம்ல மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல வர பெயின், இந்த மாதிரி நம்ம அதுக்குன்னு நிறைய வந்து செட் வச்சிருக்கோம். ஃப்ரீடம் அதோட பவுடர் இருக்கு, டேப்லெட் இருக்கு, அப்புறம் வந்து ரோலான் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு ஃப்ரீடம் நாப்கின். இது இருந்தாலுமே ரெகுலரா எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ்ல எந்தெந்த சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா இந்த மாதிரி பீரியட் பெயின் இல்லாம அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஸோ பீரியட் ஆகுது அப்படின்னா 1ல இருந்து ஒரு சில பேருக்கு 5 நாள் வரைக்கும் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அதுக்கு அடுத்து ஒரு 7 நாள் வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ 1ஆம் தேதியில இருந்து அந்த மென்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்து ஒரு 14 டேஸ் வரைக்கும் ஃபாலிகுலர் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 4 டேஸ் 12 to 16 டேஸ் வந்துட்டு நம்ம வந்து ஓவலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு 16ல இருந்து அடுத்து 28 வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம லூட்டியல் பேஸ்ன்னு சொல்லுவோம். இதுல எப்பயுமே வந்து பீரியட்ல வர பெயின் பத்தி தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க இல்லையா? பீரியட் டைம் அப்போ வந்து பேக் பெயின் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும், ஒரு சில பேருக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும், ஒரு சில பேருக்கு சாப்பிட முடியாது, இன்னொன்னு வந்து ப்ளோட்டிங் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும். மெயினா வந்து பெயின் அடிவயிறுல அதிகமா இருக்கும். அதுதான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இன்னொன்னு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. PMS அப்படின்றது வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து பீரியட்க்கு வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2 வீக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். பீரியட் டைமுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடில இருந்தே ப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு 15 டே ஒரு 5 டேஸ் வரைக்கும் இருக்கு மென்ஸ்ட்ரேஷன் டைம் வந்து நம்ம பாடி வீக்கா இரிட்டேஷனா ரொம்ப வந்து ஒரு டயர்ட்னஸ் இந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 5 டேஸ். அதுக்கடுத்து முடிஞ்ச 5 டேஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா நல்லா மூட் அப்லிஃப்டா இருக்கும். நல்ல ஒரு இதுல வந்து இருப்போம். மென்டல் கிளாரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓவலேஷன் டைமும் அதே மாதிரி தான். நல்ல கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்ல ஒரு இது பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு நல்லா இருக்கும். மூட் வந்து அப்லிஃப்டாவே இருக்கும். நல்ல கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த்தனா ஃபீல் பண்ணுவோம். எல்லாமே வந்து நல்லா இருக்கு. நல்ல ஒரு அதுக்கப்புறமா அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமுக்கு அப்புறமா டோபமைன் செரட்டோனின் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். ஸோ அப்போ வந்து மூட் வந்து நல்லா இருக்கும். நம்மளுக்கு மைண்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும். மனநிலை வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆனா அதுக்கப்புறமா வர்றதுல வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகும். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது வந்து ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனாலதான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் போடுறது, ப்ரொஜெஸ்ட்ரான் போடுறது, இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ். அது வந்து இந்த பீரியட் சைக்கிள்ல வந்து ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதான இல்லையா? சோ அந்த மாதிரி டைம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து இரிட்டேஷன் ஃபீல் பண்றது, ப்ளோட்டிங் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த இதுவுமே எந்த இதுலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இப்ப இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த மந்த் முழுக்க நம்ம எவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியான டயட் ஃபுட் எடுத்திருக்கோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சைக்கிளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர பீரியட் சைக்கிளா இருக்கட்டும், அது வந்து நம்மள எந்த விதத்திலையும் பாதிக்காம ஒரு விதத்துல வந்து போகும். சோ அப்ப வந்து அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய புரோட்டீன் பவுடர் இருக்கு இல்லையா? புரோட்டீன் வந்து நம்ம அகைன் அகைன் எல்லாருமே வந்து புரோட்டீன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜிம்முக்கு போறவங்களோ இல்ல மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இப்ப வந்து எல்லா பீப்புள் கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்துட்டு ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, புரோட்டீன், ஃபைபர், இந்த மாதிரி இதுதான் இந்த சாப்பாடுல இதுதான் புரோட்டீன், இதுதான் இது இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளேட் வந்து அந்த கார்ப்ஸ் கொஞ்சமாவும் புரோட்டீன்ஸ் அதிகமாவும் வச்சு சாப்பிடணும் அப்படின்ற அந்த பழக்கம் வந்து இப்பதான் ஒரு சில பேருக்கு வந்து கான்சியஸா அப்படியே வந்துட்டே இருக்கு. இப்போ புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? சோ நம்ம குடுக்கறது வந்து நான் மெயினா இப்போ இர்ரெகுலர் பீரியட் வருது, பீரியட் டைம்ல வந்து பெயின் இருக்கு, லேட் பீரியடா இருக்கு அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த மந்த்ல நம்மள வந்து சப்ளிமெண்ட்ஸோ அது கரெக்டான ஒரு சத்தான உணவுகள் எடுக்காம இருந்தாதான்
நம்மளுக்கு லேட் பீரியட் ஆகுறது, அப்புறம் வந்துட்டு பீரியட் டைம்ல பெயின் இருக்கிறது, பீரியட் ஃப்ளோ கம்மியா இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து இருக்கு. சோ அப்ப அந்த மந்த்ல நம்மளோட அந்த பீரியட் கேர் இருக்கு இல்லையா, பீரியட் கிட் வந்து ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த பீரியட் டைம்ல வர பெயினுக்கு ஆர் மிஸ்ஸிங் பீரியட்காக அந்த இது கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியட் டைமுக்காகவே அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஒரு பீரியட் வந்து ஒரு 5 டேஸ் முன்னாடில இருந்து அந்த டேப்லெட் போடணும். அப்புறம் பீரியட் டைம் அப்போ ஹெவியான ஒரு பெயின் இருந்துச்சுன்னா அந்த டீ ஒண்ணு இருக்கும். இந்த டீ கொடுத்துருவாங்க. அந்த டீ வந்து வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் வெந்தய பொடி, அப்ப வந்து சினமன் பவுடர், பட்டை இருக்கும் இல்லையா, அதோட பவுடர், இந்த மாதிரி தான் அதுல கலந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடர் அப்படியே பாத்தீங்கன்னா வெறும் வெந்தயத்தோட ஸ்மெல் தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் வெந்தயம் வந்து குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு அப்படின்றதுனால. அதுமே ஹீட் வந்து அதிகமா இருக்கிறதுனாலயும் நம்மளுக்கு வந்து பெயின் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீட்டை கம்மி பண்றதும் அதோட வேலை இருக்கும். ஸோ அப்ப அந்த பீரியட் டைம்ல எடுக்கிறத காட்டிலும் அந்த மந்த் முழுக்க நம்ம வந்து நல்லா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸான ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ப்ரீமென்ஸ்ட்ரல் சைக்கிளையோ பீரியட் சைக்கிளையோ வந்து பெயின் இல்லாம, எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாம வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ இப்ப வந்து ஒரு சில பேருக்கு லேட் பீரியட் ஆகுறது, ஆர் பீரியட் ஃப்ளோ, அந்த ப்ளீடிங் ஃப்ளோ கம்மியா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன விஷயமா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அனிமிக்கா இருப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு மேக்சிமம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அனிமிக்கா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பீரியட் சைக்கிளாலையும் சொல்லலாம். மந்த்லி வந்து ஒரு சில பேருக்கு பிளட் ஃப்ளோ ரொம்ப அதிகமா போகும். ஸோ அதனால வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். அது அந்த காரணம் மெயினா. ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்காம இருக்கிறதும் மெயினான ஒரு ரீசன். ஏன் ஃபுட் எடுக்காம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், நம்மளோட கான்பிடென்ட், நம்ம ஹாப்பியா இல்லாம சேடா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசனா இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மூட் அப்லிஃப்டா இருக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம. ஒருத்தர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இல்லாம, ரொம்ப சேடா இருக்கிறாரு, ஒரு கான்பிடென்டா இல்லாம இருக்காரு, ஒரு ஹாப்பி ஸ்டேட்ல இல்லாம இருக்காருன்னா, அவர் கரெக்டான ஃபுட் எடுக்கலன்னு தான் காரணம். அதுவும் ஒரு மெயினான காரணம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கிறது, பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கு. சோ இன்னொன்னு வந்து இந்த இது நார்மலாவே இப்போ நீங்க ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுக்கும், ஒரு லேடிஸ் வந்து உமன் வந்து நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களோட மூட் ஸ்டேட் வந்து ஒரே ஸ்டேட் ஓவரா ஃபீல் பண்ணுவாங்க, அகைன் ஸ்ட்ராங்கர், அகைன் இந்த மாதிரி அந்த நான் சொன்னேன் அந்த பேஸ் கேத்தாப்ல வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ஏறி இருக்கிறதுனால மூட வந்து ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை வந்து ரொம்ப அந்த மூட் ஸ்விங்ஸ் இல்லாம, ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம எந்த வேலையுமே பண்ண முடியாம இருக்கிறது வந்து இதுவும் ஒரு ரீசன். அப்ப இந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. சோ பீரியட் கேருக்கு தனியா நம்மளால வந்து ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண முடியாது, அனிமிக்கா இருக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் முன்னாடி இப்ப வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கூட வந்துருச்சு. இப்ப வந்து அயன் ஃபோலிக் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, தைராய்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த டீ குடிக்கலாம். நம்மளோட ஷேப் ஷிப்ட்ல ஒரு டீ கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, லெமன், ஜிஞ்சர், அந்த மாதிரி கிரீன் டீ, கிரீன் காஃபி சேர்ந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அது எடுத்தாங்கன்னா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். சோ அது போக வந்துட்டு வந்து கர்ப்பப்பை சுத்தப்படுத்தணும், நம்மளோட சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அலோவேரா எடுக்கலாம். அலோவேரா பிளஸ் வந்து நம்ம கர்ப்பப்பையை நல்லா சுத்தப்படுத்தும். அதுதான் மெயினான விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு கர்ப்பப்பை பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 2 months ஒன்ஸோ ஆர் 3 months ஒன்ஸ் வந்து அலோவேரா ஜூஸ் வந்து எல்லாருமே வந்து எடுக்கலாம். அது ஒரு விஷயங்கள். சோ அதுக்கப்புறம் வந்து சிம்பிளா நான் இப்ப சொன்னாலே இந்த ரீசன் எதுவுமே இல்லாம, நம்மளுக்கு பீரியட் டைம்ல பெயின் இல்லாம, அதுக்கு முன்னாடி இருக்க மூட் ஸ்விங்ஸ் இல்லாம, ஆல் த டே நம்ம அந்த மந்த்ல 30 டேஸ்மே நல்லா நம்ம ஹாப்பியா ஸ்ட்ரென்தனா இருக்கணும், பெயின் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, அந்த பீரியட் டைம்ல மெயினா பெயின் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, புரோட்டீன் பவுடர் இருக்கு இல்லையா, ஆல்பிளான் புரோட்டீன் அண்ட் விட்டமின் டேப்லெட், இது ரெண்டுமே உங்களோட டெய்லி ரொட்டீன்ல நீங்க சப்ளிமெண்ட்ஸா எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ப்ரீமென்ஸ்ட்ரல் டைம்ல இருக்கிற வீக்கா இருக்கட்டும், அந்த பெயினா இருக்கட்டும், மெயினா வந்து மென்சுரேஷன் டைம்ல எந்த விதமான பெயின்மே உங்களுக்கு இருக்காது. நம்ம எப்படி நம்ம நாப்கின் யூஸ் பண்றப்போ நம்ம வந்து இந்த நாப்கின் யூஸ் பண்றோம் அப்படின்ற அந்த இதுவே இல்லாம
இரிட்டேஷன் எதுவுமே இல்லாம எவ்வளவு நல்லா நம்ம ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி சேமஸ் நம்ம பாடியில எந்த பெயினுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஆல்பிளான் புரோட்டீன் அண்ட் விட்டமின் டேப்லெட் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க எந்த விதமான பெயினுமே இருக்காது. ரியலா வந்துட்டு நான் இது வந்து எனக்கு கிடைச்ச இந்த என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த மந்த்ல நான் கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திருந்தேன். அதாவது வந்து இப்ப நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஏன் நம்ம சாப்பிடுறோம் ஆனா நம்ம இப்ப நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டை பத்தியுமே டீட்டெயில்டா நம்ம எல்லா ப்ராடக்ட் ட்ரைனிங்லயுமே நம்ம வந்து வேல்முருகன் எடுத்திருக்காங்க. ஆல்பிளான் புரோட்டீன் விட்டமின் டேப்லெட், நம்ம பீரியட் கேர், அலோவேரா ஜெல்லு, அலோவேரா ஜூஸ், போலி காம்ப்ளெக்ஸ், இதை பத்தி எல்லாமே டீட்டெயில்டா எடுத்திருக்காங்க. சோ அப்ப வந்து இதுக்கு இந்த இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆல்பிளான் புரோட்டீனை ரெகுலரா எடுத்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல வந்து நம்மளோட பீரியட் டைம்ல நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க 25 டேஸ் நம்ம எடுத்தோம்னா அந்த 5 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடமா நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். சுத்தமா எந்த விதம் நீங்க வந்து எப்பயுமே உங்களுக்கு பீரியட் ரொம்ப ஹெவியா வந்து பெயின் இருக்கு, ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆல்பிளான் புரோட்டீன் நீங்க எடுக்கிறப்போ ஆல்பிளான் புரோட்டீன் எந்த விதமா வேணா நம்ம எடுத்துக்கலாம். வாட்டர்ல கலந்து எடுத்துக்கலாம். நீங்க சப்பாத்தி மாவு எடுக்கலாம். நம்ம நம்ம ஞாபகம் இருக்காது, எடுக்க முடியாது, இல்ல என்னால குடிக்க முடியாது அப்படின்னா எந்த இதுல வேணா எடுத்துக்கலாம். இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு, தண்ணியில எடுத்துக்கலாம், பால்ல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு எக் ஆம்லேட் போட்டா கூட அதுல கொஞ்சம் ஸ்கூப் போட்டுக்கலாம். ஷேக்கா வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் புரோட்டீன் பவுடரு, ஓட்ஸ், அப்புறம் வந்து நட்ஸ் இந்த மாதிரி கலந்து கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய சோர்சஸ்ல இந்த ஆல்பிளான் புரோட்டீன் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த ஆல்பிளான் புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருக்கும். எங்க அம்மாவுக்கு இருந்ததுனால ஜெனிட்டிக்கா எனக்குமே வந்துருந்துச்சு இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர். எப்போனா ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு வந்து இருக்கும். ரொம்ப ஃபுல்லாமே வந்து வெள்ள முடி இருக்கும் எல்லா இடமேவும். அப்ப வந்து நம்ம அந்த அயன் போலிக் பி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே வந்தது இல்ல. இப்ப ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து சொல்லலாம் அயன் போலிக்கும் பி காம்ப்ளெக்ஸ் வந்து கிரே ஹேருக்கு வந்து சொல்லலாம். அப்படியே இல்லைனாலுமே நம்மளோட ஆல்பிளான் புரோட்டீன் நம்மளுக்கு கொடுக்குறப்ப அந்த கிரே ஹேர் எல்லாமே மாறும். எக்ஸ்ட்ராவா ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும். 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் மோர் உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோத் சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேரா நம்ம பார்க்க முடியும். ஸோ அது போக நம்ம அந்த டெய்லி சப்ளிமெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட உங்களோட உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகள் எப்ப வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களோ அப்ப இருந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குற ஆரம்பிக்கலாம். ஃபுட்ல நம்மளால ஃபுல் நியூட்ரிஷன்ஸை எடுக்க முடியாத பட்சத்துல அந்த சத்து பற்றாக்குறை வர்றத பூர்த்தி பண்றதுக்கு தான் நம்ம இந்த சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் எடுக்கிறோம். சப்ளிமெண்டரி ஃபுட்ஸும் வந்துட்டு உணவுல இருந்தே எடுத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவுமே வந்துட்டு எந்த ஒரு விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம சாப்பிட்ற உணவை காட்டிலும் நல்ல சத்தான உணவுகளை நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. புரோட்டீன் பவுடர், அந்த புரோட்டீன் பவுடர்ல அதாவது வந்துட்டு ஒவ்வொன்றுக்கான காம்பினேஷன் வந்து நான் சொன்னேன் இல்லையா. இந்த புரோட்டீன் இருக்குன்னா புரோட்டீன் மட்டுமே தேவைப்படாது. எப்பயுமே வந்து புரோட்டீன் தாண்டிடும் கார்போஹைட்ரேட்ல இருக்கிற அந்த லியூசின் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த செயின் தான் வந்துட்டு புரோட்டீனை வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம எடுத்துக்கூடக்கூடிய புரோட்டீனை வந்து நம்மளுக்கு பாடிக்கு அப்சர்வ் ஆக மாதிரி கன்வெர்ட் பண்ணவே நார்மலா சாப்பிட்ற சாப்பாடா கூட இருக்கட்டும். நீங்க சுண்டல் சாப்பிடுறீங்க, சுண்டல், பச்சைப்பயிறு, புரோட்டீன் சோர்ஸ் பட்டாணி, இந்த மாதிரி எடுத்துக்கிற எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து அதுல உள்ள புரோட்டீனை வந்து உங்களுக்கு பாடி அப்சர்வ் ஆகுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது நீங்க எடுக்கக்கூடிய கார்ப்ஸ். ஆனா இந்த கார்ப்ஸோட அளவு தான் முக்கியம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்ம பாடி வந்து நம்ம ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ண போறது இல்லை, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண போறது இல்லை, நம்ம லேசா தான் ஒர்க் பண்ண போறோம், நம்ம உட்கார்ந்த இடத்துலயும் மாதிரி நம்ம ஹெவி ஒர்க் இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமா கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க அது கூட சேர்ந்து புரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த புரோட்டீன் அப்சர்வ் கன்வெர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ல இருக்கு. சோ அந்த மாதிரி காம்பினேஷன் தான். அப்ப உணவுகள்ல கூட நிறைய பேர் புரோட்டீனா அந்த வெறும் முட்டை மட்டும் சாப்பிடுறது, டயட் இருக்கும் அப்படின்ற பேர்ல வந்து மொத்தத்திலே கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம அரிசி வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி, அப்புறம் ஃபுல் அந்த சிக்கன் சாப்பிட்றது இருக்கு இல்லையா. சிக்கன்ல தான் புரோட்டீன் இருக்கு, சிக்கன் மட்டும்தான் புரோட்டீனுக்கான ஒரு சோர்ஸ் நினைச்சிட்டே வந்து நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதை காட்டிலும் நிறைய அது வெஜ் ஃபுட்ஸ்ல வந்து இருக்கு. அதுக்கு காம்பினேஷனா கார்போஹைட்ரேட் எடுத்தாதான் அந்த புரோட்டீன் அப்சர்வ் பண்ண முடியும், அந்த கன்வெர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ண முடியும்.
ஸோ அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எடுத்துக்கக்கூடிய அளவுகள் வந்து கம்மியா எடுத்துக்கிட்டு கரெக்டான புரோட்டீன் ஃபைபர்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம தான் நீங்க எந்த விதமான ஃபுட்டு வேணாலும் சாப்பிடுங்க காலையில. பட் நீங்க இன்னொரு மித் வேற இருக்கு. புரோட்டீன் சாப்பிட்டா வந்து வெயிட் போடும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. புரோட்டீன் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் உள்ள நம்மளோட வயிறு இப்ப ஃபுல்லா பசிக்கு அப்படின்னா புரோட்டீன் பவுடர் ஒரு பால்லயோ இல்ல வேற எதுலயோ கலந்து நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க உங்களுக்கு தேவையான ஃபுட்டை சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு ஒரு ஹோல் ஃபுல்லான உங்களுக்கு ஃபுட் வந்து கிடைக்கும். நம்மளோட புரோட்டீன் பவுடர்லயே வந்துட்டு அந்த நம்ம சேர்த்திருக்காங்க இல்லையா, கோதுமை சேர்த்திருக்காங்க இல்லையா, அந்த கோதுமை சேர்த்ததுக்கான மெயினான ரீசன் அதுல வந்து கார்ப்ஸ் இருக்கு. இந்த புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணக்கூடிய கார்ப்ஸ்க்கான அந்த ஆஹ் அந்த செயின்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து அதுலதான் இருக்கு. இந்த மாதிரி இந்த நம்ம அந்த கார்ப்ஸ்ல இருக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம இதுல வந்து வீட் வந்து சேர்த்திருக்காங்க. சோ இதுல வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நல்ல நல்ல நிறைய நிறைய யூனிக்கான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அகைன் வந்து அடுத்து விட்டமின் டேப்லெட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து சஃபீசார் வந்து நம்மளோட கம்பெனி மீட்டிங்ல கூட எடுத்திருந்தாங்க. அவ்வளவுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட்லாம் வந்து விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ், அடுத்து வந்துட்டு பைட்டோ நியூட்ரியன்ஸ் அந்த அமினோ ஆசிட்ஸ் அவ்வளோ இருக்கு. தினம் ஒரு விட்டமின் டேப்லெட் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுக்கிறப்போ கீரை, 6 முட்டை, ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ ரெகுலரா உங்களுடைய வீட்டுல வந்து ஏஜ் அட்டன் பண்ண வந்து ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இருந்தே நீங்க புரோட்டீன் அண்ட் விட்டமின் டெய்லி சப்ளிமெண்ட்ஸா கொடுத்தீங்கன்னா அந்த மந்த்ல அவங்க இப்ப ஸ்கூல் போற பிள்ளைங்களா இருந்தா கண்டிப்பா பீரியட் வீக்னா அவங்க வந்து அவங்களால போக முடியாது, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, லீவ் போடுற இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வரும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 5 டேஸ் வந்து நம்ம உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான சுத்தமா ஒரு பெயின் கூட இல்லாம நீங்க நார்மல் டேஸ்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரிதான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க வேணா இது சேலஞ்சா வேணா யார் வேணாலும் எடுத்து பாருங்க. ஆல்பிளான் புரோட்டீன் அண்ட் விட்டமின் ரெகுலரா நீங்க இப்போ ஒரு பீரியட் சைக்கிள் வரதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஒரு 10 டேஸ் முன்னாடில இருந்து கூட எடுத்து பாருங்க. அதோட இது வந்து சுத்தமா இருக்காது. நம்ம ரெகுலரா எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ் மூலியமாவே நீங்க இந்த ஆல்பிளான் புரோட்டீன் விட்டமின் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், பெயின் வந்து அவங்களுக்கு சுத்தமா இருக்கவே இருக்காது. அகைன் 25 இயர்ஸ்க்கு மேல கால்சியம் கண்டிப்பா தென் மென்னை காட்டிலும் விமென்க்கு வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும் இந்த கால்சியம். ஏன்னா அந்த போன்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கால்சியம் வந்து நம்ம லாஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ அப்ப கடைசியில போயிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்மள்ட்ட இருக்க எல்லாமே வந்துட்டு நோய் வராம நம்மள இப்ப பாதுகாக்கிறது தான். நோய் வராம எப்ப பாதுகாக்கணும் அப்படின்னா 50 வயசுல நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 30ஸ்ல இருக்கீங்க, நீங்க இப்ப 35ல இருக்கிறீங்க, 40ஸ்ல இருக்கிறீங்க, ஏர்லி 20ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்ல நீங்களோ வந்து கண்டிப்பா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எடுக்க கூட போறது இல்ல. புரோட்டீன் எடுக்கிறப்போ நிறைய இப்ப புரோட்டீன் வந்துட்டு தான் எல்லாத்துக்குமே மெயினான ஒரு ஒரு ஹேர் நல்ல இப்ப ஹெல்த்தியான ஹேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்து இந்த ஹேர் வந்து இருக்கணும். இப்ப வந்து ஹெல்தி ஹேர் இல்ல அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா மேல ஹேர் இருக்கும், கீழே வந்து ரொம்ப வந்து குட்டியா இருக்கும். அதோட இது வந்து என்ன ஸ்கேல்ப் எல்லாம் வந்து ஃபுல்லா தெரியும். அதான் வந்து ஹெல்தி ஹேர் இல்லாம இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஹேர்னா மேல ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கீழே எண்ட் ஆகுற வரைக்கும் வால்யூம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னாதான் அந்த ஒரு ஹெல்தி ஹேரா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து லென்த் இருக்கும், அந்த கடைசியில வால்யூம் கம்மியாயிட்டே வரும். அதெல்லாமே வந்து வீக்கனான இருக்கிற ஒரு ஹேர் தான். இதுல வந்து புரோட்டீன் எடுக்கிறப்போ ஹேர் வந்து நல்லா இருக்கும். இப்ப ஏர்லி 30ஸ்ல எல்லாம் நீங்க புரோட்டீன் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே ஆகுறது, ஹேர் வந்து கிரே ஆகுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் இளமையா இருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு வந்து இருக்கும். ஏஜ் ஆகிறத வந்து தள்ளி போடும் அந்த புரோட்டீன் எடுக்கிறப்போ, விட்டமின் எடுக்கிறப்போ. விட்டமின்ஸும் அவ்வளோ வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின்ஸ் விமெனுக்காகவே ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எடுத்தா இன்னும் ரொம்ப பெனிஃபிட். அந்தந்த ஹார்மோனுக்கு ஏத்தாப்புல அந்த விட்டமினை வந்து நம்மளோட நான் சொன்னேன் மென்னுக்கும் உமனுக்கும் வேற வேற ஹார்மோன்ஸ். ஸோ உமன் விட்டமின் எடுக்கிறப்போ அந்த ஹார்மோனுக்கு ஏத்தாப்புல வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் இன்னும் ஒரு மித் சொல்லுவாங்க, பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ரீசன் அதுதான்.
ஏன்னா அது அவங்களுக்கே நம்ம எந்த டைம்ல எந்த மாதிரி ஸ்டேட்ல எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றதே வந்து தெரியாது. ஏன் நம்ம சேடா இருக்கோம், ஏன் நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படின்றதே வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மூட் ஸ்விங்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டக்குன்னு நம்ம குழந்தைங்களை திட்டிடுவோம், இல்ல ஒர்க் பண்ற இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, தப்பு விடுறது செய்யறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம, அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறது தான் அந்த மல்டிவிட்டமின். அந்த உமனுக்கான ஒரு மல்டிவிட்டமின் எடுக்கிறப்போ இன்னொரு பெனிஃபிட் அதுல அடிஷனலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குளுட்டோதைனன் அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு நல்ல ஃபேர் லுக், ஒரு க்ளோயிங்கான லுக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த உமன் விட்டமின் ரெகுலரா எடுக்கிறப்பே வந்துட்டு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அவ்வளவு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்துட்டு 50s இப்போ நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கால் வலி ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே வந்து முட்டின் கால் வலி, பாடி ரொம்ப ஃபேட்டா இருக்கிறதா இருக்கட்டும், ஆஹ் ரேகர் இயர்லியா வரதா இருக்கட்டும், ஏஜ் ரொம்ப வந்து வயசு கம்மியா தான் இருக்கும், பட் ரொம்ப ஏஜ்டா தெரிவாங்க. ஆஹ் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இப்போ ஒரு சில பேர் ஜிம்ல இருக்கிறவங்கள, ஒருத்தவங்க ரெகுலரா ஜிம் போறவங்க அவ்வளோ வந்து ஷேப்பா டோன்டா எங்கா தெரிவாங்க. ஏன் அவங்க எங்கா தரக்கு மெயின் ரீசன் அப்படின்னா, அவங்க புரோட்டீன் எடுக்கிறாங்க. இப்போ புரோட்டீன் எடுக்கிறப்ப நம்ம பாடியில உள்ள செல்ஸ்ல புரோட்டீன் வந்து இன்னும் கொஞ்சம் யங்கா வந்து காமிக்கும். சோ அப்ப இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கோல்டுல, சில்வர்ல, பிளாட்டினம், லேண்ட் எந்த இதுல வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் உங்களோட சப்ளிமெண்ட்ஸுக்கு போக மிச்சம் எல்லாத்துலயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட சேவிங்ஸ் வந்துட்டு உங்களோட பாடிக்கும் சேர்ந்து இருக்கட்டும். அந்த சேவிங்ஸ் தான் வந்து நம்மளோட சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ். எந்தெந்த விதமான சப்ளிமெண்ட்ரி எல்லாம் உங்களால எடுக்க முடியுதோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. புரோட்டீன், விட்டமின், கால்சியம், அப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸ்ல 4 months ஒன்ஸ் டீடாக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். இது மாதிரி வந்து இவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால முடியுதோ அந்த சப்ளிமெண்ட்ஸை இப்ப எந்த ஏஜ்ல இருக்கீங்களோ அந்த ஏஜ்ல இருந்து கூட நீங்க எடுக்க ஆரம்பிங்க. உங்களோட ஓல்டர் ஏஜ் வந்து உங்களோட ஃபியூச்சர் வந்து உங்களை தேங்க் பண்ணும் கண்டிப்பா. சோ இப்போ ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, பீரியட் கேருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இது வந்து நான் சொன்ன ஒரு செட் அல்பான் புரோட்டீன் அண்ட் விட்டமின், இது வந்து ஒரு அங்க இங்க எல்லாத்துக்குமே வந்து மொத்தமா வந்து பெனிஃபிட்ஸ் ஆயிரும். புரோட்டீன்கா இருக்கட்டும், அயன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஹார்மோன் இம்பேலன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வேற எந்த விதமான தைராய்டு ப்ராப்ளம் வேற ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு, பிசிஓடிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இதுவும் சஜஸ்ட் பண்ணலாம். சேர்ந்து பிளாக்ஸ் ஆயிலும் நீங்க லேடிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவான சப்ளிமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணி எடுத்துட்டே இருக்கீங்களோ அவ்வளவு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவது கிடைக்குது. ஸோ அல்பிளான் புரோட்டீன் அண்ட் விட்டமின், முடிஞ்சா பிளாக்ஸ் ஆயில், ஓகேவா? ஸோ இதை நீங்க அந்த மந்த்ல எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு பெயின் இல்லாத ஒரு ஹெல்தியான பீரியட்கானது வந்து இருக்கு. பெயின் இருக்கும் அப்படின்றத காட்டிலும் அதை எப்படி ஒரு ஹெல்தியான பீரியடா கொண்டு போறது, ஹெல்தியான ஒரு சைக்கிள். ஏன்னா நம்ம அது வந்து அது நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப். உமனுக்கு வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். மந்த்லி மந்த்லி அந்த பெயினை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம பாடியில அது ஒரு சைக்கிள் நடக்குதுன்னா அது ஒரு ஹெல்தியான சைக்கிளா தான் இருக்கணும். அப்ப நம்ம வந்து ஒரு நியூட்ரிஷன் லேக் ஆகும் போதுதான் அது வந்து பெயினா வந்து மாறுது, மிஸ்ஸிங் பீரியடா மாறுது, ப்ரீ பீரியடா வந்துருது. இயர்லியாவே ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து உணவு பற்றாக்குறையினால மட்டும்தான் ஏற்படுது. சோ நீங்க எந்த விதமான ஃபுட்டு வேணாலும் நீங்க சாப்பிடுங்க. நீங்க கரெக்டான ஃபுட் எடுக்கும்போது, இந்த ஹேபிட்டுக்கு கொண்டு வரும்போது உங்களோட லைஃப் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். கரெக்டான ஃபுட் எடுக்கிறப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்போம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தா கான்சன்ட்ரேஷன் கரெக்டா பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம ஒர்க்கை பண்ண முடியும். அன்னன்னைக்கான ஒர்க்கை பண்ணிட்டாலே பாதி ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு கம்மியான மாதிரி தான். அதுக்கு அடுத்த ஒர்க்கை நம்மளால தேடி பண்ண முடியும். பாடி வைஸா நம்ம மைண்ட் வைஸா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவோம். அது அது நல்லா ஃபீல் பண்ணாலே வந்துட்டு பிசிக்கா நம்ம வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தனா இருப்போம். நம்மளோட ஒர்க்ஸை வந்து கரெக்டா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயுமே இந்த பீரியட் கேர்ல உங்களோட பீரியட் சைக்கிள் ஒரு ஹெல்த்தியான பீரியட் சைக்கிள் இருக்கணும் அப்படின்னா ஆல்கலான் புரோட்டீன் அண்ட் விட்டமின், விட்டமின் இதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ சோ மச். இது உண்மையிலே எனக்கான இருந்த ஒரு ரீசன். ரொம்ப நாளா வந்து நான் அந்த அந்த கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டான டைமுக்கு எடுக்காம இருந்தப்போ நான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பீரியட் பெயின் வந்து லாஸ்ட் ஒரு 3 months வந்து 4 months வரைக்கும் எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு பெயின் இருந்துச்சு. பட் இந்த மாசம் அந்த ஜூன் மந்த்ல ஃபுல்லாமே வந்துட்டு நான் ஸ்டார்ட்ல இருந்தே விட்டமின் டேப்லெட் அண்ட் ப்ரோட்டீன் பவுடர் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சப்போ இந்த மந்த் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு பீரியட் முடிஞ்சு. ஒரு சொட்டு கூட வலி இல்லை. என்ன இந்த தடவை வலியே நம்மளுக்கு இல்ல அப்படின்னு யோசிச்சப்பதான் அந்த மந்த்ல கரெக்டா வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர் விட்டமின் டேப்லெட் எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் நோட் பண்ணேன். இன்னொன்னு நம்மளோட ஸ்பயர்ல அதையும் நான் ரெகுலரா போட்டப்பதான் வந்துட்டு ஓகே இது நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலா நான் இது ஆல்ரெடி ஃபீல் பண்ணதான் ஸ்கூல் நாப்கின் ஒரு மெயின் ரீசனா இருந்தாலும் இந்த மாதிரி பெயின் அதிகமா இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கும். அப்போ வந்து படிக்கிறப்போ ஓகே இந்த மாதிரி அதிகமா பெயின் இருக்கிறதுனால ஹேருக்காண்டி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஹேர் வந்து ரொம்ப வெள்ளை முடி இருக்கிறதுக்காக நான் எடுக்க ஆரம்பிச்சப்போதான் ஹேர் நல்ல growth. XXX டைம்ல வந்துட்டு எனக்கு வந்து நல்ல ஒரு growth இருந்துச்சு. அவ்வளவு ஒரு லென்த் ஒரு ஹேரு ஃபுல்லா ஒயிட்டா இருந்தது எல்லாம் பிளாக்கா மாறிடுச்சு. அதை வச்சு நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் தான் மோடிக்கரோட சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்டை வந்து ஆஹ் நம்ப ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். அதுக்கு அடுத்துதான் ஒவ்வொருத்தரா வந்துட்டு அந்த சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதான் நம்மளோட அல்பிளான் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் டேப்லெட். சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். உங்ககிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போடுவீங்களே அதே மாதிரி உங்க பாடிக்கு எவ்வளவு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சேவிங்ஸை உங்களோட பாடியில போடுங்க. நம்ம பாடி நல்லா இருந்தாதான் நம்ம எவ்வளவு நாள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். கோல்டு சில்வரோ எவ்வளவு லேண்டோ இது வேணாலும் நம்மளால அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஏர்னிங்ஸ் அங்க போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஆக்சுவலா இன்னொன்னு வந்து நம்மளோட செல்ஃபுக்கு தான் நம்மளோடதான் வாழ்றதுக்காண்டி தான் நம்ம இந்த பூமியில வந்திருக்கோம். இது சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி குழந்தைகளுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக இல்லாம நீங்க உங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் நல்லா பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் உங்களால. சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சப்ளிமெண்ட்ஸ்ல இருக்கட்டும். அப்படி இருந்தா ஒரு ஹெல்தியான ஒரு நம்மளோட ஓல்டர் ஏஜ் ஒரு நல்ல ஒரு ஜென்ரேஷனை வந்து நம்மளால ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நம்மளால கொண்டு வர முடியும். தேங்க்யூ சோ மச். ஆல்பிளான் ப்ரோட்டீன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயங்களை எல்லாருமே நினைவு வச்சிருப்போம். ஒரு ஹெல்தியரான ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து உருவாக்குவோம். தேங்க்யூ சோ மச்.